டெய்லி ஒரு 100 ஐ மீன் ஒரு 50 ஸ்ட்ராண்ட்ஸ் நான் டெய்லி எடுத்துக்கிட்டே இருக்கேன். எனக்கே பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி அப்போ தான் எனக்கு மா நேச்சுரல்ஸ் பற்றி தெரிய வந்துச்சு. அண்ட் தே ஹேவ் லைக் வந்து ஒரு 6 ஆக்ஷன் ஃபார்முலா மாதிரி வச்சுருக்காங்க. இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு 48 டேஸ்க்குள்ளே ரிசல்ட் தெரியும். தட் இஸ் ஹியூஜ். எப்பயுமே டக்குன்னு டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஒரு சஸ்டெயின் ஆகி போகிறதுக்குன்றது வேல்யூ ரொம்ப அதிகம். ஸோ எனக்கு வந்து அந்த ஒரு 48 டேஸில் கொஞ்சம் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு என்னோட ஹேர் லாஸ் எல்லாமே கொஞ்சம் அப்படியே கம்மியாக ஆரம்பிச்சு. டயட்டுன்னு சாப்பிடாமல் இருக்கிறாங்க. நான் டயட்டில் இருக்கேன் அப்படி சாப்பிடுவேன். ஆனால் உண்மையான டயட் என்னென்னா, நான் வரை முடிய பிடிச்சி ஆட்டிகிட்டே இருந்தவ இப்போ வந்து முடியல வந்து மசாஜ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஓகே நான் சொல்லிக்கிறேன். ஐபிசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம எல்லாருக்குமே மா நேச்சுரல்ஸ் அப்படிங்கிற பிராண்டை பற்றி தெரியும். அவங்க வந்து மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் இயற்கையான வழியில எப்படி தீர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து யோசிச்சு பல ப்ராடக்ட்ஸை மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இப்போ ரீசெண்டாக எக்ஸாக்ட் 6 ஆக்ஷன் ஃபார்முலா அப்படிங்கிற ஒரு விஷயத்த லான்ச் பண்ணி அது மக்கள் மத்தியில் ஒரு பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் முடி கொட்டுற பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையாக இருக்கும். ஸோ முடி கொட்டுற பிரச்சனைக்கான A to Z என்ன சொல்யூஷன் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம இன்னைக்கு அவங்க கூட பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். மேம் வணக்கம். மேம் வணக்கம். நம்ம கூட மா நேச்சுரல்ஸ் பற்றின இந்த கான்வர்சேஷனில் நம்ம கூட 2 ஸ்பெஷல் கெஸ்ட் இணைந்திருக்கிறார்கள். அவங்களும் இதை பற்றின நிறைய விஷயங்களை நம்ம கூடயும் நம்ம நேயர்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ அவங்க 2 பேரையும் வெல்கம் பண்ணிடலாம். மேம் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பர். வீட்டில் குட்டி எப்படி இருக்காங்க? ஆல் குட். சூப்பராக. இப்போ வந்து மா நேச்சுரல்ஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? இப்போ என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸை நீங்கள் லான்ச் பண்ணியிருக்கீங்க மேம்? இந்த மா நேச்சுரல் வந்து 2019 ஸ்டார்ட் ஆச்சு. இதனுடைய ஃபவுண்டர் வந்து பார்த்திங்கன்னா AK ஷேக் மீரான். இவர் ஏற்கனவே ஒரு ப்ராடக்ட் இவங்க வந்து மா நேச்சுரல்ஸ் வந்து 2019 ஒரு ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. மிஸ்டர் பர்ஃபெக்ட் அண்ட் மிஸ் பர்ஃபெக்ட்னு சொல்லிட்டு. இது முழுக்க இன்ஃபர்டிலிட்டிக்காக தான். இது வந்து இந்த ப்ராடக்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 1 lakh பீப்புள்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இது போயிருக்கு. இதுக்கு அடுத்த ஒரு ப்ராடக்டாக தான் வந்து இந்த எக்ஸாக்ட் 6 ஆக்ஷன் ஃபார்முலா ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்காங்க. உங்கள் எல்லாரையும் இந்த இடத்துல பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டாக்டர் கிட்ட இருந்தே ஆரம்பிச்சிடலாம். மேம் எல்லாரோட வாழ்க்கையிலே வந்து கொஞ்சம் தலையை சீவுனாலே முடி அநியாயத்துக்கு கொட்டுதே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ப்ராப்பரான அந்த ஹேர் கேர் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கணும் மேம்? ஆக்சுவலி இன்சான் உடம்புக்கு வந்து தலையே பிரதானம்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த தலைக்கு வந்து முடி தான் ரொம்ப பிரதானமான ஒரு விஷயம். இப்போ இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மேஜராக முடி கொட்டுற ப்ராப்ளம் தான் இருக்குது. ஆனால் முடிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம நம்பிக்கையும் கூட. ஒரு மனுஷனுக்கு முடி கொட்ட ஆரம்பித்தாலே ஐயோ நம்ம இப்படி கொட்டுதே, நமக்கு இப்படிலாம் இருக்கே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே குறைஞ்சி போகிற மாதிரி இருக்கும். பண்டைய தமிழர்கள் எல்லாமே வந்து இந்த முடியின் மேலே சபதமே போட்டிருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக தான் நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம ஒரு ப்ராப்ளமை சரி பண்ணணும்னா அதை பற்றின ஒரு ஆழமான புரிதல் இருக்கணும். அதை பற்றி தெரிஞ்சால் தான் நமக்கு வந்து அதுக்கான சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம இருக்கக்கூடிய மேஜர் ப்ராப்ளம் வந்து ஹேர் ப்ராப்ளம் தான். இந்த ஹேர் ப்ராப்ளம்க்கு வந்து சரி பண்ணுறதுக்கு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய விளம்பரங்கள். சொட்ட தலையில் முடி வளருமா, அது வந்து இன்னும் பல கேள்விகள் இப்படி இருக்குது. அதில் வந்து நிறைய தீர்வுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு முடி வளர்ந்துடும், ஒரு மாதத்துலேயே முடி வளர்ந்துடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. கொஞ்சம் பேர் வந்து எக்ஸ்ட்ரீம் போய் இதை தேய்ச்ச உடனே முடி வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம நம்புறதா வேண்டாமா அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூடியூப் பார்த்துட்டு இது நமக்கு சரியாகும் அது சரியாகும் அப்படின்னு ஒருத்தராகவே தனக்குத்தானே ஒரு டாக்டர் ஆகி அதை எல்லாத்தையுமே வந்து மெயின்டைன் ஏன்னா யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. அதில் சில பேருக்கு பலன் கிடச்சிருக்கு, சில பேருக்கு வந்து வேறு மாதிரி ப்ராப்ளமில் கொண்டு போய் முடிச்சிருக்கு. இப்போ நம்ம ஹேரை பற்றி நமக்கு ப்ராப்ளம் சொல்யூஷன் நம்ம பண்ணணும்னா அதை பற்றின ஒரு நமக்கு புரிதல் இருக்கணும். ஹேருங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலையில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர்ஸை ஒரு பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு தான் இந்த ஹேர் நமக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்கல்லை வந்து நமக்கு ஒரு சாஃப்ட் அண்ட் கொண்டு வரதுக்காக தான் இந்த ஹேர் இருக்குது. இந்த ஹேர்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான ஹேர் இருக்குது. வெல்லஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று டெர்மினல் சொல்லுவாங்க. வெல்லஸுங்கிறது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய சின்ன ஹேர் க்ரோத் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சொல்லுவாங்க. டெர்மினலுங்கிறது நம்மளுடைய ஹெட்டில் வளரக்கூடிய ஒரு ஹேர் சொல்லுவாங்க. பொதுவாகவே ஹேருக்கு வந்து ஹேர் ஃபாலிகல்ஸ் தான் அதனுடைய வேறு. அதை சுற்றி இருக்கக்கூடியது வந்து ஹேர் பல்ப்புன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் வந்து ஸ்டெம் செல்ஸ் இருக்கும்.
டெர்மினல் பேப்பிலா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ப்ரோட்டீன், இது வந்து ப்ரோட்டீனால் ஆனது. இந்த ப்ரோட்டீனுக்கு எப்படி பிளட் சப்ளை போகும்னா, நம்ம ஸ்கின் லேயரில் இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் மூலிமா பிளட் சப்ளை போகும். இது அப்படியே ஹேர் க்ரோத் வந்துக்கிட்டே இருக்கும். ஸ்கல்லுக்கு மேலே இருக்கிறது வந்து ஹேர் ஷாஃப்ட்னு சொல்லுவாங்க, அது பேர். அதுக்கு ஸ்கல்லுக்குள்ளே இருக்கிறது ஹேர் ஃபாலிகல்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஒரு பிஸி ஷெடியூலில் இருக்கீங்க, அண்ட் ஆல்சோ இப்போ தான் குட்டி பிறந்திருக்காங்க. ஸோ ஒரு போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்துருப்பீங்க. இன்னும் சொல்ல போனால் போஸ்ட்மார்ட்டமில் நிறையா ஹேர் லாஸ் இருக்கும் அப்படிங்கிற விஷயமும் நமக்கு தெரியும். ஸோ நீங்கள் வந்து இன்னைக்கு மான் நேச்சுரல்ஸில் ஒரு பார்ட்டாக இருக்கீங்க. ஸோ இவங்களோட இதில் வந்து நீங்கள் டைப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது, ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் மான் நேச்சுரல்ஸ் மூலமாக உங்களுக்கு நடந்திருக்கு? ஃபஸ்ட்டு வந்து போஸ்ட்மார்ட்டமில் வந்து என்ன ஒரு ஸ்ட்ரெஸ் வருதோ இல்லையோ, முடி மட்டும் எக்கச்சக்கமாக கொட்டும். ப்ரெக்னன்சி டைமில் கொட்டுறதை தாண்டி டபுள் ட்ரிபிள் வந்து போஸ்ட்மார்ட்டம். எல்லாம் சொல்லுவாங்க குழந்தை பிறந்ததுக்கப்புறம் முடி கொட்டும். நான் ஜாலியாக கதை சொல்கிறீங்கப்பா, நம்ம வந்து ப்ராப்பராக வந்து ஹேர் கேரோ இல்லை வந்து நம்ம இன்டேக் கரெக்டாக இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மெதப்பில் இருந்தேன். பட் ஆனால் ஆஃப்டர் எனக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அப்படியே டெய்லி இப்படி ஒரு 100 ஒரு 50 ஸ்ட்ராண்ட்ஸ் நான் டெய்லி எடுத்துக்கிட்டே இருக்கேன். எனக்கே பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி, அப்போ தான் எனக்கு மான் நேச்சுரல்ஸ் பற்றி தெரிய வந்துச்சு. அண்ட் தே ஹேவ் லைக் வந்து ஒரு 6 ஆக்ஷன் ஃபார்முலா மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ வந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, ஒரு எண்ணெய் தேய்ச்சா வந்து முடி வளர்ந்துருக்கும், இல்லை வந்து இந்த கண்டிஷனர் யூஸ் பண்ணுங்கள், இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கன்னு ஒரு ப்ராடக்ட் கொடுப்பாங்க. பட் ஆனால் மான் நேச்சுரல்ஸோட ஸ்பெஷலி என்னென்னு பார்த்தீங்கன்னா, தே ஹேவ் 6 ஆக்ஷன் ஃபார்முலா. ஸோ வெளியில் நம்ம தேய்க்கிறத தானே நம்ம இன்டேக்லேயும் வந்து தே கான்சன்ட்ரேட். அதுக்காக வந்து அவங்க ஹனி கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து ப்ரோட்டீன் பவுடர், நம்ம வந்து டெய்லி இன்டேக்கில் பவுடர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் மான் நேச்சுரல் வந்து எனக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துக்க ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிச்சு வித்தின் 48 days. ஏன்னா வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து நம்ம எடுத்த ஒரு 4 நாள்லையோ இல்லை ஒரு வாரத்துலையோ வந்து டிஃப்ரென்ஸ் கொடுக்காது. அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறது, அந்த டைமுக்கான சொல்யூஷனாக இருக்கும். பட் ஆனால் லாங் டேர்ம் சொல்யூஷனுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு 48 daysக்குள்ளே ரிசல்ட் தெரியுதோ, தட் இஸ் ஹியூஜ். எப்பயுமே டக்குன்னு டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஒரு சஸ்டெயின் ஆகி போகிறதுக்குன்றது வேல்யூ ரொம்ப அதிகம். ஸோ எனக்கு வந்து அந்த ஒரு 48 daysல கொஞ்சம் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு என்னோட ஹேர் லாஸ் எல்லாமே கொஞ்சம் அப்படியே கம்மியாக ஆரம்பிச்சு. ஸோ அப்போ தான் வந்து நான் மான் நேச்சுரல்ஸோட ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். மேம் வந்து மான் நேச்சுரல்ஸ் பற்றி சொல்லிட்டாங்க. இது என்னோட போஸ்ட்மார்ட்டம் ப்ரெக்னன்சியில் வந்து இது வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. கூடவே இருந்து பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த ஹேர் லாஸ்னால சஃபர் ஆனாங்க. நவ் அவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. அதான் நிறைய அழுவா, இங்கே பாருங்கள் எப்படி போச்சு அப்படி போச்சுன்னுவா. இவதோட வீட்டில் அங்கங்கே முடியெல்லாம் விழுந்து கிடக்கும். அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருந்தால் தான் பிடிக்கும். என்னடி இவ்வளோ முடி விழுந்துருக்கிறேன், நான் என்ன பண்ணேன், உங்கள் குழந்தை பிறந்துச்சுல அதனால தான் அப்படின்லாம் சொல்லுவாள். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கம்பெனி நமக்கு தெரிய வந்துச்சு. ஸோ நம்ம நண்பரோட கம்பெனி தான். ஸோ அப்போ தான் வாப்பாப்பா எங்கே போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் சொன்னேன். சூப்பரான ஒரு ரிசல்ட்டு. இங்கே வந்தப்பறம் என்னென்னா எனக்கும் ஒரு பெரிய பயன் அடைஞ்சிருச்சு. இடையில வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நம்மளாம் சுருட்ட முடியாக இருக்கும். சின்ன வயசில் முடி வெட்ட போனோம்னா சலூன் கிடக்கிற அழுவார், டேய் உள்ளக்கு என்னடா வச்சிருக்க, இப்படி புதர் மாதிரி இருக்கிறா அப்படின்வாங்க. அதே மாதிரி சிசர்லாம் வெட்ட முடியல, அவ்வளோ ஹார்டாக இருக்குது அப்படின்வாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலம் போக போக நமக்கு எங்கடா முடி இருக்குது அப்படின்னு தேடுற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பயந்துக்கிட்டே இருந்தேன். அப்போ பார்த்தா அவளும் ட்ரை பண்ணால், நானும் ட்ரை பண்ணேன். ஸோ நல்ல ரிசல்ட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி எனக்கு நிறைய டவுட்லாம் இருந்துச்சு. ஏன்னா நம்ம தேன்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடி வந்து வெள்ளையாக்கிறோம், தேன்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க முதல் இடத்துலையுமே ஒரு தேன் தான் கொடுத்தாங்க. இந்த தேனை டெய்லி கன்சியூம் பண்ணிக்கோங்க, முடி நல்லா வளரும்னாங்க. அப்புறம் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு, என்ன தேன் சாப்பிட்டா முடி வளருமா, இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தேன். பட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில ஃபுல் ரீசன் சொல்லியிருந்தாங்க. அது இந்த தேன் எப்படி தயாரிக்கப்படுது, என்ன பண்ணுது அப்படின்ற விஷயம்லாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. மேபி அதெல்லாம் டாக்டர் உங்களுக்கு கிளியராக சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு ஹேர் கேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ப்ராடக்டை கொடுத்தோம், நம்ம வாங்கிட்டோம் போயிட்டோம் இல்லாமல் அது எப்படி யூஸ் பண்ணணும், அதனால் என்னென்ன விஷயம், அதாவது மெயினாக சொல்ல போனால் எனக்கு இந்த ஹேரை விட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இடையில கொஞ்ச நாள் நைட்டு தூங்காமல் இருந்தேன். இப்போ வந்து நல்ல ஸ்லீப்பிங் கிடச்சிச்சு அந்த இதெல்லாம் சாப்பிடும்போது. எனக்கு அது வந்து பெரிய சந்தோஷமாக இருக்குது. முடி பிரச்சனை சரியாச்சுன்னா வாழ்க்கையில் கண்டிப்பா மேம் வந்து மான் நேச்சுரல்ஸ் வந்து நீங்கள் எக்ஸாக்ட் 6 ஆக்ஷன் ஃபார்முலா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்க்ளூசிவாக லான்ச் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதை பற்றின விஷயங்கள் சொல்லுங்கள் மேம். ஒய் யூ நேம்ட் இட் ஆஸ் அ 6 ஆக்ஷன் ஃபார்முலா? ஆக்சுவலி இவங்க சொன்ன மாதிரி தான். இப்போ வந்து ஒரு ஹேர் ஃபால் ஆகுதுன்னா நமக்கு நிறைய ரீசன்ஸ்னால ஃபால் ஆகுது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உணவே மருந்துன்ற ஒரு கான்செப்டை வந்து ஹிப்போக்ரட்டிஸ் தான் சொன்னார். அவர் வந்து என்ன சொன்னார்னா, அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு உடம்புல பிரச்சனை வந்துச்சுன்னா 2 வித காரணம் சொல்கிறாங்க. நமக்கு வந்து இவங்களுக்கு பேய் பிடிச்சிருச்சு, அதனால தான் இவங்களுக்கு உடலில் இந்த மாதிரி பண்ணுதுன்ற ஒரு விஷயம். இன்னொன்று வேறு ஏதாச்சும் இவங்களுக்கு பண்ணிட்டாங்க, அதனால தான் இவங்களுக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஹிப்போக்ரட்டிஸ் தான் ஒரு 5 விஷயத்தை கொண்டு வர்றாரு. முதல்ல வந்து நம்மளோட உணவு பழக்கம், 2வது வந்து உடற்பயிற்சி, 3வது வாழ்க்கை முறை, 4வது பருவநிலை மாறதுனால உடம்புல மாற்றம் வரும், 5வது எமோஷன்.
இந்த 5% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடட். அதாவது இந்த 5 விஷயமும் கட்டாயமாக முடிக்கும் பொருந்தும். இந்த உணவுங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா நாம் எடுக்கிறோம் இல்லைங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு மான் நேச்சுரல்ஸில் முக்கியமான ஒரு பங்கு என்னென்னா உள்ளுக்குள்ளே ஒரு நியூட்ரிஷன் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாரும் அவசரமாக ஓடுறதுனால கரெக்டான நியூட்ரிஷனை பண்ணி போக முடியாது. உணவு பழக்கத்தில் மேஜராக வந்து நமக்கு எல்லாருமே சத்தானதான் எடுக்கிறோம். ஆனால் முக்கியமாக எது குறித்து எடுக்கணும்னா ஒவ்வொரு உடலும் வாதம், பித்தம், கபம் இப்படிங்கிற 3 அடிப்படையில் வரும். ஏன்னா நினைப்பா நான் சத்தாக தானே சாப்பிட்றேன், காலையில் பால் குடிக்கிறேன், நட்ஸ் சாப்பிட்றேன், அது சாப்பிட்றேன், ஆனாலும் எனக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க என்ன மேஜராக பார்க்கணுன்னா இவங்க என்ன உடல் வகை சார்ந்தவங்கன்னு பார்க்கணும். வாதமா, பித்தமா, கபமான்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே ஒரு கேட்டகரிஸில் இருக்கும். இப்போ வாதம்னா ஒல்லியாக கொஞ்சம் கருப்பாக இருப்பாங்க. பித்தம்னா வந்து கொஞ்சம் மாநிறமாக ஒரு உடல் பூசண உடலில் இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் கப உடல்காரங்க வந்து கொஞ்சம் பருத்த உடலாக இப்படி இருக்க ஒரு கேரக்டர்ஸ் இருக்கும். அவங்களுடைய குணாதிசயங்கள் இப்படி தான் இருக்கும். இதில் நம்ம என்ன கேட்டகரி டயட்டுன்னு சாப்பிடாமல் இருக்கிறாங்க. நான் டயட்டில் இருக்கேன் அப்படி சாப்பிடுவேன். ஆனால் உண்மையான டயட் என்னென்னா என்ன தேவையோ அது சத்தான உடம்புக்கு எடுத்துறதும், எது தேவையில்லையோ அதை அவாய்ட் பண்ணிக்கணும். இதுதான் நம்ம சிம்பிளான கான்செப்ட். ரெண்டாவது வந்து உடற்பயிற்சி. அது மெயினாக வந்து எல்லாருமே சொல்கிறோம், அது யாருமே சரியாக கவனிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ஏன் உடற்பயிற்சி செய்கிறோன்னா பிளட் சர்க்குலேஷன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருத்தங்க பசியோடு இருக்கிறாங்க ஒரு வீட்டில். நாம் என்ன செய்கிறோன்னா சரி சாப்பாடெல்லாம் கொண்டு போகிறோம். அவங்களுக்கு என்னென்ன தேவையோ நிறைய பழ வகைகள் எல்லாமே கொண்டு போகிறோம். எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு ஓரமாக வச்சுட்றோம். அவங்களுக்கு நம்ம பரிமாறலை, அவங்களுக்கு பசி அடங்கலை. அப்போ என்ன பண்ணணும்? அவங்களுக்கு பரிமாறி அவங்க சாப்பிட்டா தானே சரியாகும். அதே மாதிரி தான் நம்ம உடம்புல சத்தான நியூட்ரிஷன்ஸ் எடுத்தாலும் அந்த ஓவரான பிளட் சர்க்குலேஷன்ஸ்க்கு ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த இதெல்லாமே செல்ஸில் கொண்டு போய் நமக்கு தேவையான உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸோ எல்லாமே வந்து அந்த ஒரு சர்க்கிள் நடக்கும். அதனால தான் இந்த உடற்பயிற்சி முக்கியங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறோம். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டைல். இது ரொம்ப முக்கியம். இப்போ நமக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த லைஃப் ஸ்டைலுன்னு ஒன்று எடுத்துட்டாலே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணணும். இயற்கையோடு இணைஞ்சு செய்யக்கூடிய எல்லா விஷயமும் நம்ம வாழ்க்கை முறை சார்ந்தது தான். எப்போ இயற்கையை விட்டு நம்ம வந்து விலகி போகிறோமோ இல்லை சில மாற்றங்களை நம்ம கொண்டு வரோமோ அப்போ தான் நம்ம உடல் பிரச்சனை வருது. இப்போ எவ்வளோ நம்ம வந்துட்டு செஞ்சாலும் இந்த விஷயங்கள் எல்லாம் அடிப்படையாக செய்யணும். உதாரணத்துக்கு இரவாகவே இருக்கிறதில்ல. ஏன்னா நிறைய பேருக்கு என்ன செய்யுது, அப்படியே பகலாகவே மாறிடுது. இந்த ஐடி பீப்புள்ஸ் எல்லாமே கண் முழிச்சு செய்கிறது. அப்புறம் நைட் டைம் ஒரு கல்ச்சர் மாதிரி வந்து நிறைய பிரியாணி சாப்பிட்றது, அதாவது தூங்குகிற டைமில் அது நமக்கு வந்து இயற்கையோட விதின்னு ஒன்று அமைச்சிருக்கு. இதில் நம்ம கட்டுப்பாடு இருந்தால் தான் நம்மளுடைய உடல் சூழல் ஆரோக்கியம் எல்லாமே இருக்கும். அது ரொம்ப மேஜரான ஒரு விஷயம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து செல்ஃபோன். ஓவராக நம்ம வந்து எல்லாத்தையுமே அதுக்குள்ளேயே நம்ம மூழ்கி இருக்கிறோம். இந்த இயற்கையை ரசிக்கிறதோ வானத்தை ரசிக்கிறதோ இப்படிங்கிற எந்த ஒரு இயற்கை சார்ந்து நம்ம இல்லை. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த வாழ்க்கை முறையில். அதுக்கப்புறமா பருவநிலை அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஒருத்தங்களுக்கு கோல்டு ஆகுது அப்படின்னா உடனே அந்த டைமில் டைமில் தான் அவங்க வந்து பரவாயில்ல நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன் இது சாப்பிடுவேன் அப்படி எடுத்து தானாக தன்னுடைய உடம்பு எடுத்துக்கிறது. எமோஷன் இது ரொம்ப முக்கியமானது. முடி வளர்ச்சிக்கும் மனசுக்கும் முடிக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்குது. இப்போ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஹேர் லாஸ்க்கு வந்து அது டெஃபினட்டாக அது ரொம்ப கனெக்டிவிட்டி இருக்குது. ஒரு ஸ்ட்ரெஸ் ஆனாலே முடி தான் ஃபஸ்ட்டு போகும். ஏன்னா கார்டிசால்ன்ற ஒரு ஹார்மோன்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே சுரந்து நம்மளுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கிறது மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா ஹேர் ஃபாலை தான் பண்ணும். இப்போ வந்து முடி கொட்டுது அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக மாறி இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் அந்த 6 ஆக்ஷன் ஃபார்முலா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதை வந்து எந்த பேஸில் வந்து நீங்கள் லான்ச் பண்ணீங்க மேம்? இதை நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த நியூட்ரிஷன் உள்ளுக்குள்ளே கொடுக்குறாங்க. அந்த நியூட்ரிஷன் ஃபுட்டு வந்து அதை ஃபுட் சப்ளிமெண்ட்ரி மாதிரி நம்ம இன்டேக் கொடுக்குறாங்க. ஏன்னா அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. நம்ம அவுட்லெட்டில் என்ன தான் ஆயில் அப்ளை பண்ணாலும் வச்சாலும் நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து உள்ள இன்டேக்கில் நமக்கு ஸ்ட்ரென்த்தனாக நமக்கு என்ன தேவையோ அது வந்து கொடுக்குறாங்க. ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து பாடி, அதாவது ஓவர் ஹீட்னால ஹேர் ஃபால் ஆகும். அந்த ஓவர் ஹீட்டை கம்மி பண்ணுறதுக்கு தான் பாடி ஆயில் மசாஜ் வந்து பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு ஆயில் கொடுக்குறாங்க, ஹெட்டுக்கு ஒரு ஆயில் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறமா ஒரு ஹென்னா பேக் கொடுக்குறாங்க, அப்புறம் வந்துட்டு ஒரு காம்போ ஒன்று கொடுக்குறாங்க, ப்ளஸ் வந்து ஒரு மசாஜர் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு காம்போ பேக்காக கொடுக்குறாங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே ஒரு இடத்துல வெறும் ஆயில் மட்டும்தான் இருக்கும், இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். மான் நேச்சுரல்ஸ் மட்டும் இப்போ வந்து ஒரு காம்போ பேக்காக கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து அந்த மான் நேச்சுரல்ஸோட 6 ஆக்ஷன் ஃபார்முலா வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது கொடுக்கும்போது அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மேம்? ஏன்னா வந்து நம்ம ஒன்னொன்னையும் தனித்தனியாக வாங்குவோம், ஓவராலாக ஒரு பேக்காக கொடுக்கும்போது அதை யூஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம தனித்தனியாக எல்லாத்தையும் வாங்கி யூஸ்
பண்ணுவோம், இல்லை இந்த பேக் வந்து நம்ம இங்கே தேடுவோம், இது கோம்பு, அதுக்கப்புறம் வந்து சப்ளிமெண்ட் எங்கே அப்படின்ற டிஃப்ரெண்ட்டாக பார்க்கும்போது, பட் தே ஹேவ் நினைக்கிற 6 ஆக்ஷன் ஃபார்ம் ஆகும்போது ஒரு பேக்கேஜில் எல்லாம் கொடுக்கும்போது நம்மளுக்கு இன்னும் வந்து ஈஸியாக ஆகிடுச்சு, யூஸ் பண்ணுறதுக்கும் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஆகிடுச்சு. சார் இப்போ நீங்கள் வந்து அது பார்த்துருப்பீங்களா சார்? மேபி எல்லாத்தையும் வந்து ஒரு காம்போவாக கொடுக்கும்போது நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இன்னுமே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சார்? இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அதனால வந்து நான் வந்து கருவேப்பிலை ஜூஸு, கருவேப்பிலை துவையல், கருவேப்பிலை குழம்பு இதெல்லாம் வந்து நான் வந்து இப்போ சாப்பிட்றது இல்லை. ஏன்னா கருவேப்பிலை சாப்பிட்டா முடி வளரும்னு இன்னைக்கு யூடியூப்ல பார்த்தாலும் அதுலேருந்து வீட்டில் எப்பவுமே கருவேப்பிலை மட்டும்தான். காலையில் கருவேப்பிலை ஜூஸு, கருவேப்பிலை துவையல், கருவேப்பிலை குழம்பு அப்படின்னு எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டா. இப்போ அதனால் அது கொஞ்சம் அவாய்ட் ஆயிடுச்சு. அதே போல் இந்த சப்ளிமெண்ட் வந்து ப்ராப்பராக வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா கெமிக்கல் இல்லாத ஒரு விஷயம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து ஒரு கெமிக்கல்ஸோ இல்லை ஒரு அலோபதி விஷயங்களோ இல்லாமல் பியூராக உங்களுக்கு வந்து நேச்சுரோபதியாக, அதாவது இயற்கை சார்ந்த மூலிகை பொருட்களால் செஞ்சது. ஸோ அதனால் அதை சாப்பிடும்போது நல்லா இருக்குது. நான் சொன்ன மாதிரி நல்லா தூக்கம் வருது. அது வந்து சூப்பராக எனக்கு அது நல்லா ஃபீல் பண்ணுறோம். அப்போ மா நேச்சுரல்ஸோட அந்த 6 ஆக்ஷன் ஃபார்முலா உங்களுக்கு கருவேப்பிலை துவையல்ல இருந்து விடுதலை கொடுத்துருக்கு. கண்டிப்பா மேம். இப்போ உங்களுக்கு வந்து ஹேர் ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் வந்து கொஸ்டின்ஸா இருக்கும். ஸோ நீங்க டாக்டர் கிட்ட ஒரு கொஸ்டினா கேட்கணும் அப்படின்னா என்ன கொஸ்டின் கேட்பீங்க? டாக்டர் கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து எல்லாருக்குமே ஒரே ஹேர் தான், பட் ஆனால் பாடி டைப் டிஃபர் ஆகி ஹேர் ஃபால் அதை வந்து டிஃபைன் பண்ண முடியுமா? ஏன்னா இப்போ சொல்லுவாங்கல்ல, எனக்கு ஹேர் ஃபால், இப்போ வந்து அவருக்கு ஹேர் ஃபால் கம்மி, எனக்கு அதிகம், ஏன் இது டிஃபர் ஆகுது, எதனால அப்படின்றது ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட். இது வந்து டெலோஜன் எஃபிஷியன்ட் சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது என்ன ப்ராப்ளம்னா ஒரு 3 கேட்டகரிஸ் இருக்குது, அதாவது 3 ஸ்டேஜ் இருக்குது. அனஜன், கேட்டஜன், அதுக்கப்புறமா டெலோஜன் சொல்லுவாங்க. அனஜங்கிறது ஒரு க்ரோத், ஒரு ஹேர் வந்து நல்ல க்ரோத் ஆகி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ். இது வந்து ஒரு 2 to 6 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். இதே வந்து கேட்டஜன்கிறது ஒரு ஹேர் க்ரோத் முடிஞ்சு அது வந்து அதோடைய விஷயத்தை, அதாவது முடிய போகுதுன்னு அர்த்தம். அந்த ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு ஒரு முன் ஸ்டேஜ், அது 2 weeks to ஒரு 4 week வரைக்கும் இருக்கும். ஆஃப்டர் வந்து டெலோஜின்ங்கிறது ரெஸ்டிங் டைம், அந்த ஹேர் வந்து ஃபுல்லாகவே அந்த ஃபாலிகல்ஸ் வெளியில் வந்துடும். இப்போ நம்ம ஹேர் ஃபால், இப்போ நம்ம பண்ணோடனே ஒரு ஹேர் விழுது இல்லையா, இது வந்து இந்த ஸ்டேஜஸ் உள்ளுக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கும். ஆனால் நமக்கு தெரியாது, வெறும் ஹேர் ஃபால் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு இப்போ ரீசெண்டான ப்ராப்ளம் என்னென்னா இந்த டெலோஜன் எஃபிஷியம் தான். காரணம் என்னென்னா இந்த அனஜன் சொல்லக்கூடிய ஒரு க்ரோத்திங் பீரியட் இருக்கு இல்லையா, அந்த க்ரோத்திங்லேருந்து அப்படியே என்ன செய்யணும்னா இந்த லாஸ்ட் டெலோஜன் பீரியடுக்கு வந்துடும். அது நம்ம ஃபுட்னாலையோ இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால அப்படி வந்து என்ன ஆகும்னா அப்போ ஹேர் ஃபால் ஆகும்போது அப்படியே கொத்தா போகுது அப்படிங்கிற ஒரு நம்ம மனசு ரொம்ப வளரும்னாங்க. எனக்குலாம் 2 நாள்ல 2 முடியாது. அதுதான் அதுக்கு என்ன காரணம்னா இந்த அனோஜன் அப்படின்ற ஸ்டேஜ்ல இருந்து இந்த டெலோஜன் ஸ்டேஜுக்கு வந்துடுது இமீடியட்டா. அதுக்கு இவ்வளோ டியூரேஷன் இருக்குல்ல, அந்த டியூரேஷன்ல இருந்து சீக்கிரமா வரதுனால தான் இந்த ஹேர் ஃபால் வந்து அதிகமாகும். சார் இப்போ உங்களுக்கு வந்து டாக்டர் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா அது என்ன கொஸ்டின்? கருவேப்பிலை ஜூஸ் எப்படி பண்ணுவீங்க? கருவேப்பிலை ஜூஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு ஃபுல்லாக. அப்புறம் ஆனால் அந்த மாதிரி கருவேப்பிலை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கத்தாழை, அப்புறம் முட்டை வெள்ளைக்கரு, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு நான் ஸ்கூல் படிக்கும்போது இளநரை வந்துருச்சு மேடம். அந்த இளநரை வந்ததுனால அப்போ இருந்து எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, நிறையா ட்ரை பண்ணுறேன்ற பேரில் அந்த அப்போ இருந்து ஆரம்பிச்சது அந்த கருவேப்பிலை ஜூஸ். அதுதான் இப்போ வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கருவேப்பிலை ஜூஸ்னால ரொம்ப பாதிக்கப்பட்டீங்க. ஆமாம், சின்ன வயசுலேருந்தே அம்மா கிட்ட இருந்து நினைக்கிறேன். அது அப்போ இருந்தே ஆரம்பிக்கப்பட்டது. நான் விட்டுருவேன், எனக்கு வீட்டுக்கடாகவே இருந்துட்டு போது, எனக்கு என்ன பிரச்சனை விடுங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அப்புறம் இப்போ வந்தப்பறம் எனக்கு இந்த இது ஹேர்லி ஹேர் வேறு, அவளுக்கு வேறு வந்து முடி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எங்கே அப்போனா சொல்லுவாங்க, நீங்கள் ஹெரட்டின் பண்ணியிருக்கீங்களா, இல்லை அது பண்ணி இல்லை என்ன முடி நேச்சுரலாகவே அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு மேம் சொல்லுவாங்க. அப்படி வந்தாலாம் கட்டுவாங்க. ஆமாம், இப்போ நமக்கு என்னன்னா மேம், ஹேர் சாஃப்டாக இருக்கிறதுக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இளநரை தடுப்பதற்கும் என்ன வழி? இளநரைங்கிறது மெயினாக சத்தானது தான். ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இப்போது மெயினாக வந்து ஜிங்க்கு, செலோனியம், அயன் கண்டென்ட்டு, நல்ல ப்ராப்பரான தூக்கம், இந்த மாதிரியான சில விஷயங்களுமே இருக்கணும். இப்போ இந்த சத்து குறைபாடுகள், அதாவது விட்டமின்ஸ்லேயும் சில சத்து குறைபாடுகள் இருக்குது. ஏன்னா இப்போ ரெகுலராக இப்போ இருக்கக்கூடிய ஃபுட்டு என்ன சாப்பிட்றாங்க எல்லாருமே, இந்த ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் சாப்பிட்றாங்க. அப்போ நல்ல சத்தான ஆகாரம் கிடையாது. இந்த சின்ன வயசுலேயே டீனேஜ்லேயே பார்த்திங்கன்னா ஒயிட் ஹேர் வந்துருச்சு. அது வேறு என்ன செய்கிறாங்கன்னா சால்ட் அண்ட் பெப்பர்ன்ட்டு அவங்களே சந்தோஷப்பட்டு இது இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பட் ஆனால் மெயின் ரீசன் வந்து உள்ளுக்குள்ளே நமக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்து இல்லாமல் ரீசன் தான் வந்து இந்த மெலனின் கம்மியாகிட்டு கிரே ஹேராக வர்றதுக்கு காரணம். அதே மாதிரி கொட்டினா உடனே ஒரு 1 வீக்லேயே சடனாக வந்து கொட்டுற மாதிரி தெரியுது, அது ஏன் மேம்? அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த அனோஜன் அந்த ஸ்டேஜிலேருந்து உடனே இது வர்றதுனால ஒரு இமிடியட்டான ஒரு ரீசன். அதுக்கு தான் சொன்னேன், இந்த லைஃப் ஸ்டைலில் வரக்கூடிய நிறைய ப்ராப்ளம்ஸ்னால, ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால. இப்போ நம்ம அந்த 6 ஆக்ஷனில் வந்து ஹனி கொடுக்குறோம் மேடம். இந்த ஹனினால்
இப்போ எல்லா ஹனியும் நம்ம சாப்பிட்றதுனால வந்து முடி வளருமான்னு தெரியாது. பட் இந்த ஹனி ஏதோ ஸ்பெஷல் சொன்னாங்க. இல்லை ஹனி பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம அன்றாட ரொம்ப பழங்காலத்துலேருந்தே நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. மெயினாக வந்து சொன்ன மாதிரி நிறைய சத்துக்கள் உள்ளது தான் ஹனி. ஆனால் நம்ம அதை எடுக்கிறது இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி தலையில் அப்ளை பண்ணாதான் அது ஒயிட் ஆகும் சொல்கிறாங்க. சில பேர் அதையும் வந்து ஒரு பேக்கில் வந்து யூஸ் பண்ணியும் போடுறாங்க. பட் ஆனால் வந்து இன்டேக்கில் அந்த ஹனி வந்து நமக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் கொடுக்குது, ஒரு ஸ்ட்ரென்த்தன், அதுக்கான நியூட்ரிஷன் அப்படின்னு கொடுக்குது. நேச்சரான விஷயத்தில் கொடுக்குது, இயற்கையாக கொடுக்குது. மேம் இப்போ நீங்கள் இந்த 6 ஆக்ஷன் ஃபார்முலா அந்த விஷயங்கள் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாங்கள் பார்க்கும்போது அதோட சேர்ந்து ஒரு சீப்பும் வச்சுருக்கீங்க. நம்மளாவே எல்லார் வீட்லேயும் சீப்பு இருக்கும் தான். ஆனால் நீங்கள் வந்து புதுசாக வந்து நாங்கள் வந்து இந்த காம்போவில் இதில் சீப்பும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரீசன்? கட்டாயமாக அதுவும் இயற்கை சார்ந்து இருக்கணுங்கிறது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, இந்த வேப்ப மரம் இருக்கு இல்லையா, அந்த மரத்துலேருந்து செய்யப்பட்ட அது சீப்பு. பொதுவாகவே சில பேருக்கு டேண்ட்ரஃப் ஆகட்டும், இந்த இந்த பெயின் ப்ராப்ளம் இதெல்லாமே இருக்கும். அப்போ அவங்களுக்கு இந்த சீப் யூஸ் பண்ணுறது மூலயமாவும் ஒரு ரிசல்ட் இருக்கணுன்றதுக்காக இது கொடுத்துருக்காங்க. மேம் நான் உங்ககிட்ட கேட்குறேன், பொதுவாக வந்து நமக்குலாம் வந்து சின்ன வயசுலேருந்து முடி வளரணும் அப்படின்னா தலைக்கு எண்ணெய் தேய்ச்சாதான் முடி வளரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் நேச்சுரல்ஸ் வந்ததுக்கப்புறம் வந்து தலைக்கு எண்ணெய் தேய்ச்சா மட்டும் முடி வளராது அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் அதை எப்படி பார்த்தீங்க மேம்? நீங்களும் என் மாதிரி தலைக்கு எண்ணெய் தேய்ச்சாதான் முடி வளரும்னு இருந்தீங்களா? வாரத்தில் 6 நாள் எண்ணெயோட இருக்கிற ஆள். ஸ்கூல் போகும்போது அம்மா என்ன பண்ணுவாங்க, ரிப்பன் கட்டிட்டா போடுவாங்க. அப்போலாம் வந்து என் முடி நல்லா இருக்கும். எப்போ வந்து நானே குளிக்க ஆரம்பித்தேன், நானே தலைக்கு, ஏன்னா வந்து வீக்கெண்டுன்னா அம்மா தான் தேய்ப்பாங்க, குளிக்க வைக்கிறது தாத்தா அம்மா குளிக்க வச்ச வரைக்கும் என் முடி நல்லா ஆரோக்கியமாக இருந்துச்சு. இன்னைக்கு நானே வந்து என் முடியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுலேருந்து முடி கொட்ட ஆரம்பிச்சு. அதுதான் நான் ஃபஸ்ட்டு தப்பு. என் வந்து அம்மா ரிப்பன் போடுறதுனால வாரத்தில் 6 நாள் எண்ணெய், சண்டே ஆனால் ஃபுல்லாக நல்லா சுடுதண்ணி வச்சு அவங்க ஆயில் அப்ளை பண்ணி ஹெட்டில் ஹேர் தப்பாட்டி ஹேர் மாஸ்க்லாம் போட்டு அப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். ஒன்ஸ் நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பித்தோம், டெக்னாலஜி வைஸ் அட்வான்ஸ் ஆகணும்னா இப்படி பண்ணிப்பேன் அப்படி படிப்பேன்னு சொல்லும் போது தான் என்னோட ஹேர் ஃபால் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு. திருப்பியும் அந்த 6 ஆக்ஷன் ஃபார்முலாவோட பேக் டு த ஃபார்ம், திருப்பியும் ட்ரெடிஷ்னலாக என்னோட பழைய ஃபார்மேட்டுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஹேர் பேக்காக இருக்கட்டும், ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்டாக இருக்கட்டும், அண்ட் வந்து ஆயிலாக இருக்கட்டும், ஸ்கேல்ப் ஆயிலாக இருக்கட்டும், அண்ட் மசாஜராக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்க இதில் கொடுக்குறாங்கன்றப்போ திருப்பி வந்து பழைய ஸ்டேஜுக்கு அப்படியே மூவ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அம்மா தாத்தா அவங்க பார்த்துக்கிட்டப்ப இருந்த அந்த ட்ரெடிஷ்னல் ஃபீல் வந்து இவங்களோட 6 ஆக்ஷன். அப்போலாம் நான் 2 ஜடை போடுவோம், ஒரு சைடு இவ்வளோ பெரிய முடி இருக்கு, இன்னொரு சைடு இப்போ மொத்த ஒத்த ஜடை போட்டாலே இத்தினோடு தான் இருக்கு. ஸோ என்ன பண்ணுறது, இயர்ஸ் ஆக ஆக டெக்னாலஜி ஆக ஆக எல்லாமே மாறுது. மேம் இப்போ வந்து ஜென்ரலாக ஒரு காமன் ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குது அப்படின்னா, தலைக்கு எண்ணெய் தேய்ச்சாதான் முடி வளரும். உண்மையிலே தலைக்கு எண்ணெய் தேய்ச்சா மட்டும்தான் முடி வளருமா? நிச்சயமாக இல்லை, தலைக்கு எண்ணெய் தேய்ச்சா மட்டும் முடி வளராது. நீங்கள் சொன்ன மாதிரி தான், நம்ம உள்ளுக்குள்ளே முக்கியமானது நமக்கு சொல்லுவோம் இல்லையா, வேறு, நமக்கு அதுதான் ரொம்ப முக்கியமானது. அது வந்து நியூட்ரிஷன் ஃபுட்டு மூலயமாவும் இருக்கணும், லைஃப் ஸ்டைலு எல்லாமே கம்பைனாக இருந்தால் மட்டும்தான் வந்து சரி பண்ண முடியும். அப்படியே அதையும் தாண்டி வெறும் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணணும்னா அது எதுக்கு, என்னென்னா உள்ளுக்குள்ளே வந்து ஒரு வீடு வந்து ரொம்ப பாலடைஞ்சு போய் வெளியில் பெயிண்ட் அடித்தா எப்படி இருக்குமோ சேம் அந்த மாதிரியான ஒரு ரீசனாக தான் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் இந்த 6 ஆக்ஷன் ஃபார்முலா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து வழுக்கத்தலை இருக்கும். ஸோ அதுலேயும் வந்து முடி வளர வைக்க முடியுமா மேம் இந்த இதை ஃபார்மேட்? ஆக்சுவலி அந்த அவங்களுக்கு ரூட் இருந்தால் கட்டாயமாக வளர வைக்க முடியும். அது வந்து செக் பண்ணணும். அவங்களுக்கு இங்கே வந்து ஒரு கன்சல்டேஷன் எடுக்கணும். அவங்களோட ஹேரோட ஃபால், எதுக்கு ஹேர் ஃபால் ஆச்சு, ஒருவேளை ஜெனட்டிக்காக அவங்களுடைய பரம்பரையிலேருந்தே வந்து இந்த ஜெனட்டிக்காக இருக்காங்களா, இல்லை வேறு ரீசன்ஸ்னால வருதா, அந்த ரூட் இருக்கிறது நம்ம தெரிஞ்சால் அந்த பால்ட் ஹேரில் கூட நம்ம வந்து ஹேர் க்ரோத் கொண்டு வர முடியும். ஃபுட் ஹேபிட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹேர் கேர் ப்ராசஸில் எந்த அளவுக்கு மேம் இம்பார்ட்டன்ட்? ஆக்சுவலி நம்ம இப்போது நம்ம போகக்கூடிய இதில் வந்து கரெக்டாக ஜிங்க் இவ்வளோ இருக்கணும், செலினியம் இவ்வளோ எடுக்கணும், அயன் கண்டென்ட் இவ்வளோ எடுக்கணுங்கிறத நம்ம வந்து டெய்லியோட லைஃப் ஸ்டைலில் பார்க்க முடியல. ஏதோ நம்ம சமைக்கிறோம், ஏதோ சாப்பிட்றோம் இப்படிங்கிறது தான் போகிறோம். நமக்குன்னு நம்ம ஒரு கேர் எடுத்து நம்ம பண்ணிக்கிறது இல்லை. பட் ஆனாலும் நமக்கு டெய்லி இப்போ நம்மளோட எவ்வளோ வெயிட் இருக்குமோ அந்த வெயிட்டுக்கு ஏற்ற அளவுக்கு ப்ரோட்டீன்ஸ் எடுக்கணும். அப்போ நம்ம அதுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கான டைமிங் இல்லை. அந்த டைமிங் இல்லாமல் நமக்கு அந்த ஃபுட்டை வந்து சரி பண்ணணும், நம்ம உடம்பை ஹெல்த்தியாகவும் ப்ளஸ் வந்து ஹேர் க்ரோத்துக்கு பண்ணணுன்றதுக்காக தான் இந்த நேச்சுரல்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஃபுட் சப்ளிமெண்ட்ரி மாதிரி ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. அது நம்ம ஹாட் வாட்டரில் அது மிக்ஸ் பண்ணி நம்ம டெய்லி கொடுக்கும்போது நமக்கு தேவையான விட்டமின்ஸ் டெஃபிஷியன்சி எல்லாமே அதில் கவர் ஆகும். இதுதான் ஒரு ஹைலைட். மேம் இப்போ வந்து உங்களோட ஹேர்மே வந்து சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த ஹேர் சார்ந்த பிரச்சனைகள் வந்து இப்போதைக்கு இல்லை, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்ற ஒரு விஷயம் சொன்னீங்க. ஸோ இந்த 6 ஆக்ஷன் ஃபார்முலாவை நீங்கள் உங்களோட டெய்லி ரொட்டீனில் எப்படி யூஸ் பண்ணீங்க மேம்? ஆக்சுவலி வந்து 3 days ஒன்ஸ் ஹேர் வாஷு அண்ட் வந்து 3 days ஒன்ஸ் வந்து ஆயில் நம்ம அப்ளை பண்ணுறது எப்படி நம்ம அப்ளை பண்ணுறோம், ஹீட் பண்ணி அப்ளை பண்ணணும். அண்ட் வந்து டெய்லி பால் இல்லை சுடுதண்ணியோட அவங்க கொடுக்குற சப்ளிமெண்ட்ஸு அண்ட் நம்ம ஹேர் ஆயில் பண்ணும் போது அவங்க மசாஜர் கொடுப்பாங்க. ஸோ அந்த மசாஜர் யூஸ் பண்ணி அட்லீஸ்ட் நம்ம வந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு கேர் பண்ணுறோம். சாப்பிடும் போதுனா நல்லா மென்று சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், அதே மாதிரி ஹேருக்கும் ஒரு மசாஜிங்கு, ஒரு ஸ்கேல்பிங்கோட மசாஜிங் டைம் தேவைப்படுது. ஸோ அதுக்கான ஒரு 10 minutes மசாஜிங் டைம்
பொறுத்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணோம்னா இன்னும் நல்ல க்ரோத் ஆகும். ஏன் நம்ம அந்த மசாஜர் யூஸ் பண்ண சொல்கிறோன்னா ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் நம்ம ஹேரில் கொடுக்கும்போது ஒரு ரூட் அவங்க சொன்னாங்கல்ல அவங்களோட ரூட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும். அந்த ரூட்டை வந்து நம்ம இன்னும் க்ரோத் பண்ணுறதுக்காக ஒரு மசாஜிங் கொடுக்குற மாதிரி தான். ஸோ அந்த மசாஜர் அண்ட் வந்து நீம் கோம்பு அவங்க கொடுக்குற ப்ராடக்ட்ஸ் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னாலே ஒரு அழகான க்ரோத் கொண்டு வரும். அண்ட் 3 days once 2 days once வந்து ஹேர் வாஷ். அது அவங்க சொல்லுவாங்க அவங்களோட ஹேர் எப்படி இருக்குன்றதை பொறுத்து ஹேர் வாஷு ஹேர் ஆயிலிங்கு அதுக்கப்புறம் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத சூப்பராக டாக்டரே சொல்லுவாங்க. நீங்க எப்படி யூஸ் பண்ணீங்க சார்? அவருக்கு ஷாம்பு தேய்க்கும் போதெல்லாம் உங்களே உட்கார அதேதான் அவரா தேய்க்க மாட்டார். நான் எப்போ எது பண்ணேன்னா அது அப்பதான் அவர் பண்ணுவார். அவரா வந்து பெருசா கேர் பண்ணிக்கிற ஆள் கிடையாது. நம்ம ஷாம்பு எடுத்துட்டு போய் குளிக்க போனா அப்புறம் ஷாம்பு இந்த ஷாம்பு போடுங்கன்னு எடுத்து வைப்பேன். நான் ஆயில் பண்ணும்போது அவருக்கு ஆயில் வைக்கிறது, நான் மாஸ்க் போடும்போது மாஸ்க் பண்ணுறது, அப்படிதான் அவரு. நம்ம அதெல்லாம் அன்பு அதிகரிச்சிருக்கு. அதனால அது சொல்லலாம். இது நான் வரையும் முடிய பிடிச்சி ஆட்டிகிட்டே இருந்தவ இப்போ வந்து முடியல வந்து மசாஜ் பண்ணி விடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆஃப் கேமரா நான் சொல்லிக்கிறேன். மேம் நீங்க எல்லாரும் பேசினதை பார்த்து எனக்கு வந்து அந்த 6 ஆக்ஷன் ஃபார்முலாவை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஈகர்னஸ் வந்துருச்சு. ஸோ அதை பார்த்துடலாமா மேம்? ஆக்சுவலி இதுதான் இந்த ப்ராடக்ட்ஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஃபுட் நியூட்ரிஷன் சொல்லிட்டு நமக்கு இதுலேயே வந்து எல்லா விட்டமின்ஸ் மினரல்ஸ் இது ரிலேட்டடான எல்லாமே நியூட்ரிஷன்ஸ் ஃபுட் சப்ளிமெண்ட்ரி மாதிரி கொடுத்துட்றாங்க. அதை எப்படி மேம் மிக்ஸ் பண்ணி? வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நான் ட்ரை பண்ணி தான் இப்போ கொஞ்சம் வந்து கத்திலாம் இப்போ உள்ளே போகுது, சிஸ்டர்லாம் உள்ளே போகுது. முதல்ல அது உள்ளே போகாது, இப்போ கொஞ்சம் போகுது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஹேர் பேக்கு. இந்த ஹேர் பேக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா நம்ம அரிசி கழுகுன தண்ணி இருக்கு இல்லையா அது யூஸ் பண்ணிக்கலாம், கர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட அதுக்கப்புறமா வந்து கோகோனட் மில்க் இதெல்லாமே ஆட் பண்ணி நம்ம வந்து இந்த பேக் போட்டோம்னா இன்னும் உங்களுக்கு நீங்கள் சொன்னீங்களே அந்த நரிஷ்மெண்ட் அது நல்லாவே இருக்கும். நம்ம எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அரிசி கழுவுன தண்ணி தான் வந்து குழந்தைங்களுக்கு ஊற்றுவாங்க. அண்ட் வந்து ஹேர் கேருக்கு மேஜராக வந்து அரிசி கழுவுன தண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால அந்த பேக் வந்து நம்ம இது யூஸ் பண்ணலாம். அண்ட் வந்து மேஜராக நீங்கள் கேட்ட சில்கி இதுலேயும் கிடையாது. ஏன்னா ஃப்ளேக் சீட்ஸ் வந்து நம்ம எவ்வளோக்குள்ளே சாப்பிட்றோமோ அது அவ்வளோக்குள்ள வந்து நம்மளுடைய உள்ள ஹேருக்கு நியூட்ரிஷன்ஸ் கொடுக்கும், வெயிட் லாஸும் ஆகும். இதுதான் வந்து ஹேர் ஆயில். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம், ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ண வேண்டாம். மைல்டாக வந்து என்ன செய்யணும்னா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த மசாஜர் மூலிமா நீங்கள் வந்து மசாஜ் பண்ணலாம். அதுக்கப்புறமா கோம் மூலிமா ஒரு 5 minutes நீங்கள் என்ன செய்யலாம்னா ஃபுல்லாகவே அதை யூஸ் பண்ணலாம். இந்த ஆயில் ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பாட்டில் கொடுத்துருக்காங்க. இதில் ஆயில் அப்ளை பண்ணி டைரெக்டாக ஸ்கேல்ப்லேயே உங்களுக்கு வந்து போகும். அதுக்கு இது யூஸ் ஆகும். பொதுவாகவே நமக்கு வந்து ஹேர் ஆயில் எல்லாருமே கொடுப்பாங்க. பட் ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பாடி மசாஜ் ஆயில் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா ஹீட்னால தான் நிறைய பேருக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகும். அப்போது அதை பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா பாடி ஆயில் மசாஜ் கொடுத்துருக்கோம். இது நம்ம பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். எப்போ குளிக்கிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஆஃப்டர் வந்து என்ன செய்யலாம் வார்ம் வாட்டரில் குளிக்கணும். மெயினாக அது வந்து சில் வாட்டர்லேயும் குளிக்கக்கூடாது, ரொம்ப ஹாட் வாட்டர்லேயும் குளிக்கக்கூடாது. நார்மலான வார்ம் வாட்டரில் இது வந்து நம்ம குளிக்கணும். இது வீக்லி ஒன்ஸ் பண்ணுறது. இப்போ இந்த சம்மர் சீசன்னால் இது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து இந்த ஹனி வந்து இதில் நிறைய நியூட்ரிஷன்ஸ் ரிலேட்டடான விஷயம் இருக்குது. இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த ஈச்சம்பழம் அப்படிங்கிறதுல இந்த ஹனி அந்த கூடு கட்டி அதுலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஹனி. அதனால் இது எடுக்கும்போது உங்களுக்கு நார்மலாக வந்து வார்ம் வாட்டரில் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா 2-3 ட்ராப்ஸ் வந்து லெமன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லெமன் மார்னிங் குடிக்கலாம். சப்போஸ் சில பேர் வெயிட் லாஸ் ஆகணும்னு சொல்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக மார்னிங் வார்ம் வாட்டரில் ஒரு 2-3 ட்ராப்ஸ் 2-3 ட்ராப் மட்டும் லெமன் போட்டு இது 1 ஸ்பூன் ஆர் 2 ஸ்பூன் யூஸ் பண்ணி ரெகுலராக எடுக்கலாம். நான் இதில் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். என்ன ஹனி நம்ம அந்த ஈச்சம் மரத்தில் இருக்க பூ இருக்குல்ல அதுலேருந்து எடுக்கப்பட்ட தேன், அந்த மரத்தில் கட்டப்பட்ட கூடு, ஸோ அதுலேருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. நிறைய விட்டமின்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஓ இப்படிலாம் இருக்கா அப்படின்னு. அப்புறம் பார்த்தா தேன்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த மரத்தில் எடுத்தது, இந்த மலையில் எடுத்தது, அதை எடுத்ததுன்னு நிறைய இருந்தது. ஸோ இது மூலமாக எனக்கு தெரிய வந்துச்சு. தேங்க்யூ மேம். இந்த ப்ராடக்ட்ஸை வந்து எங்களுக்கு ஷோ பண்ணது. மேம் உங்கள் 2 பேர்கிட்ட என்ன கேட்கணும்னா மான் நேச்சுரல்ஸோட இந்த 6 ஆக்ஷன் ஃபார்முலா வந்ததுக்கப்புறம் உங்களோட லைஃப்பில் வந்து எப்படி இருக்குது மேம்? அதுதான் பிஃபோர் ஹேர் ஃபால் ஆஃப்டர் ஹேர் ஃபால் நான் ஆக்சுவலி பிரிச்சுக்கலாம். ஏன்னா பிஃபோர் ஹேர் ஃபால் வந்து முடி கொட்டனாலே பாதி ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு இடத்துக்கு நம்ம கிளம்புறோன்னா அப்படி வாரம் போதும் ஒரு 10 முடி வரும், அதை பார்க்கும்போது இன்னும் டென்ஷன் ஆகும். பட் ஆஃப்டர் மேன் நேச்சுரல்ஸ்க்கு அப்புறம் வந்து அந்த ஹேர் ஃபால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அண்ட் இவங்க சொன்ன மாதிரி நியூட்ரிஷன் பவுட்ரு, ஸோ அதெல்லாமே யூஸ் பண்ண டிஃப்ரென்ஸ் தெரியுமா நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது. ஆஹா எனக்கும் ஒரு 2 அடி கூந்தலாவது வளருதே அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்குது. ஸோ அதுதான் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படி தான் பிரிச்சுக்கணும். உங்களுக்கு சார் இல்லை அதே சந்தோஷம் தான். அவள் சந்தோஷமாக தான் நம்மளும் சந்தோஷம் தானே. அவள் கடுப்பாக இருந்தானா வீட்டில் நீங்கள் போடுற பால்லாம் 6 ஆமாம் வீட்டில் அவள் கடுப்பாக இருந்தானா வீடே கடுப்பாயிரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சந்தோஷமாக இருக்கால, அப்பாடா குடும்பமே சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜாலியாக இருந்துடும். ஆனால் உண்மையாக என்னென்னா நல்ல ரிசல்ட். ஏன்னா ஆஃப்டர் ப்ரெக்னன்சி இந்த ஒரு டிப்ரெஷன் இருக்கும் பேசிக்காக. மற்ற டிப்ரெஷனோட ஹேர் ஃபால் டிப்ரெஷன் பெரிய டிப்ரெஷன்.
ஸோ அது இல்லாமல் இருக்கிறதுக்கு இது பெருசாக உதவுச்சு. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம். ஏன்னா ஹேர் கேர்ல எங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. பொதுவாக வந்து எங்களை பொறுத்தவரை ஒரு ப்ராப்பர் ஹேர் கேர் அப்படின்னா எண்ணெய் தேய்க்கணும், எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாலே முடி வளர்ந்துரும் அப்படின்னு. ஆனால் நீங்கள் வந்து A to Z எல்லா விஷயத்தையுமே வந்து ரொம்ப டீட்டெயில்டாக சொன்னீங்க. ஸோ இந்த கான்வர்சேஷன் வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து பல நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்த்து அவங்களுக்கும் வந்து, ஏன்னா நிறைய பேருக்கு இருக்க ஸ்ட்ரெஸ்ஸே முடி கட்டுற பிரச்சனை தான், அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஃபர்மேஷனா இந்த வீடியோ இருக்கும் அப்படின்ற ஹோப் எங்களுக்கு இருக்கு. அண்ட் ஆல்சோ உங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய நன்றி. ஏன் அப்படின்னா நீங்க ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும்போது எங்களுக்கு இதுல இருந்து ஒரு பெனிஃபிட் கிடைச்சிச்சு. அதை நாங்க சொல்றோம், அதுல நிறைய பேருக்கு வந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணங்களோடு எங்களோட இந்த கான்வர்சேஷன்ல நீங்க 2 பேரும் ஜாயின் பண்ணதுக்கும், இந்த ப்ராடக்ட்ஸ் பத்தின பல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டதும், உங்களோட கேள்விகள் அதையும் டாக்டர் கிட்ட கேட்டு அதை ஆடியன்ஸ்க்கான பதிலா வாங்கி கொடுத்ததுக்கும் உங்க 2 பேருக்கும் IBC தமிழ் நேயர்கள் சார்பா ஒரு மனமார்ந்த நன்றிகள். நன்றி.